சாம்பார் ரெசிபி ஃபார் பிகினர்ஸ். வாங்க எப்படி பண்ணுறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் துவரம்பருப்பு, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய். துவரம்பருப்பு நல்லா கழுவி எடுத்து குக்கரில் சேர்த்து அது கூட 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி நம்ம காமிச்சிருந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்து பச்சை மிளகாவை கிள்ளி போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுக்க போகிறோம். பருப்பை நீங்கள் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா 5 விசில் போதும். அப்படி இல்லைனா 6 விசில் வச்சா சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சாம்பார் எப்படி வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு வந்து அரைக்கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கூடவே வந்து பெருங்காயத்தை தூவி அப்படியே இந்த தாளிப்பை நம்ம இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து 2 கொதி வர வைக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக ஸ்பெஷலாக நம்ம வந்து இதில் வெள்ளைக்கட்டி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி சேர்த்து ஒரு கலர் எடுத்தால் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக வேறு லெவலாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்படின்றதுக்குள்ள சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இட்லி பொங்கல்னு டிஃபனுக்கும் சாப்பிடலாம். முக்கியமாக சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக அப்லோட் பண்ணியிருக்க வடகத்தோட ஃபுல் வீடியோ